பாருங்க, ஜீவனை பேச பேச என்ன சிருஷ்டிக்கப்படுது? ஜீவன் சிருஷ்டிக்கப்படுகிறது. நல்லா பாருங்க, உயிர் வேற ஜீவன் வேற. உயிர் வேற ஜீவன் வேற. உசுறு எல்லார்ட்டையும் இருக்கு, ஜீவன் நம்மள்ட்ட. உயிர் இருக்கிற இடத்துல மரணம் இருக்கும், உயிர் இருக்கிற இடத்துல மரணம் இருக்கும். இன்னைக்கு உலகத்தான பார்த்தீங்கன்னா உயிரும் அவன்கிட்ட இருக்கு, மரணமும் அவன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஜீவன் இருக்கிற இடத்துல மரணம் வேலை செய்வதில்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம். கைதட்டி, எனக்குள் இருப்பது உயிர் அல்ல, எனக்குள் இருப்பது ஜீவன். என் சபைக்குள் இருப்பது ஜீவன், என்னோடு இணைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள் இருக்கிறது ஜீவன். கையை தட்டி. ஜீவன் வேறு உயிர் வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உயிர்ன்றது நீங்க விடுற மூச்சு. இந்த உயிரை ஆளுகை செய்வதுதான் ஜீவன். ஜீவன் எடுக்கப்படும் போது உயிர் நாளடைவில் மங்கி எரிகிற திரியாய் மறைந்து போகிறது. ஆனால் ஜீவன் இருக்கும்போது மங்கி எரிகிற திரியை பிரகாசமான தீவெட்டியை போல தேவன் எரிய செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு. ஒரு வசனத்தை இன்னைக்கு சொல்ல சொன்ன உங்களுக்கு சொல்றேன். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், உனக்குள்ள மங்கி எரிகிற அந்த திரியை அணையாமலும், அதை எரிகிற தீவட்டி போல இந்த நாட்களில் அவர் எரிய பண்ணுவார். கையை தட்டி. என்ன வியாதி இருந்தாலும் அது மறையும். இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். ஜீவன் இருக்கிற இடத்தில் மரணம் வேலை செய்வதில்லை. கையை தட்டி.